திரு ராஜகோபால், அரசியலமைப்பில் எந்த இடத்துல அவருக்கான அதிகாரத்தை, இதற்கான அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுத்துருக்கு? அது கான்ஸ்டிடியூஷனை பற்றி எனக்கு எல்லா அம்சங்களும் நல்லாவே தெரியும். இப்போது நீங்கள் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் பேசுகிறேன். இல்லை இந்த மாதிரி கத்திட்டு நான் பேசுகிறத ஒவ்வொரு வார்த்தைக்கும் கான்ஸ்டியூஷனில் என்ன சொன்னது மட்டும் கைண்ட்லி என்ன பேச விடுங்க. கண்டினியூஸாக இடைமறிக்கிறதுன்னு இருந்துச்சுன்னா நான் வாய் மூடிட்டு இருக்கேன், நீங்கள் 4 பேரும் பேசுங்க. எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேணும்னே ஏதோ ஒரு கருத்து தான் இங்கே நிலவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் எதுக்கு விவாதம்? எதிர் விவாதங்களை கேட்டு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்ன அண்ணாவுடைய கட்சியிலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. கருத்து மோதல் தான் ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும். உங்கள் வாதத்தை நீங்கள் கருத்தை முன்வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அது முடிந்து அது கடந்து அது போன நிமிஷம், அது இந்த நிமிஷத்துக்கு வந்துருங்க. இல்லை அதாவது ஃபைலில் அப்ரூவல் எப்போவுமே ஆளுநர்கிட்ட ஃபைலை அனுப்புவாங்க. அதுக்கு தான் ப்ரையர் அப்ரூவல் ஆன் ஃபைலுன்னு நான் சொன்னேன். பர்மிஷன்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தவே இல்லை. ரெக்கமெண்டேஷன் எதுக்கு போகுது? ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கவர்னர் கோஸ் டு த அசம்பிளி ஃபார் கன்சிடரேஷன். எப்போ ரெக்கமெண்டேஷன் போகுது? ஆளுநருடைய ரெக்கமெண்டேஷன் கோஸ் டு த அசம்பிளி ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த ஹவுஸ். இதுக்கு தான் போகுது மணி பில். இப்போ மணி பில்லுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சாங்க? அதை பற்றி யாரும் சொல்கிறதுக்கு இங்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன், தெளிவான ஒரு விவாதம் வேண்டும் என்றால் நான் கருத்துக்களை சொல்வதற்கு தயார். சொல்லுங்கள். கான்ஸ்டியூஷன்லேருந்து படிக்கணும்னா கான்ஸ்டியூஷன் புக்கு என்கிட்ட இருக்குது, படிங்க. ஆனால் எதையுமே நாங்கள் கேட்க வேண்டியதில்லை. ஆளுநர் தவறு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ஜனநாயக விவாதமாக இருந்தால் நீங்கள் எதிர்கருத்துக்களையும் கேட்பதற்கான பொறுமை இருக்கணும். அந்த பொறுமையே இல்லாமல் இருந்தால் நம்ம ஒன்றுமே விவாதம் நடத்த முடியாது. இப்போ ஆளுநருக்கு மணி பில்லுக்கு மட்டும் ஏன் ப்ரையர் அந்த ரெக்கமெண்டேஷன், ஏன் அந்த அப்ரூவல் ஆன் ஃபைல் வாங்கிட்டு எதுக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்புகிறாங்க? ஏன்னா மணி பில் அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷன். இப்போ இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பொறுத்த வரைக்கும் இதை மணி பில்லாக அரசாங்கம் ட்ரீட் பண்ணி இதை ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ ஆளுநர் சில கருத்துக்களை தெரிவித்து இந்த கருத்துக்களை நீங்கள் விவாதித்து நீங்கள் சட்ட முன்வடிவு மீண்டும் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போது ஆளுநர் செய்தது தவறா சரியா என்பதை பற்றி நான் பேச இங்கே வரவில்லை. ஆனால் அந்த மணி பில்லுடைய முக்கியத்துவம் என்னன்றதுன்னா, ஆளுநர் இப்போது மணி பில்லை மீண்டும் ஆளுநருக்கு பாஸ் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா ஆளுநர் அந்த பில்லை ஹவுஸுக்கு ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியாது. மணி பில்லை தவிர மற்ற பில்லெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பில் ஆளுநருக்கு போகும்போது ஆளுநர் அதை மீண்டும் நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கான அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் மணி பில்லை பொறுத்தவரையில் ஆளுநர் அதை ரீகன்சிடரேஷன் ஆஃப் த அசம்பிளிக்கு திரும்ப அனுப்ப முடியாது. ஆகவே ஆளுநர் என்ன நினைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய யூகம்தான். ஆளுநர் ஏன்னா இந்த ஃபேமஸ் கேஸ் நீங்களும் குறிப்பிட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஏப்ரலில் ஜட்ஜ்மெண்ட் ஆன கேஸை பற்றி நீங்களும் குறிப்பிட்டீங்க. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டைம் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆளுநருக்கு, பிரசிடெண்ட்டுக்கு. அதுக்கு பிறகு அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தான் அதை எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஒரு பெட்டிஷன் போடப்பட்டு அரசாங்கத்துலேருந்து ரெக்கமெண்டேஷன். அது ஒரு பெரிய விவாதம். அந்த கேஸ் இப்போ நம்ம பிரசிடெண்ட்டோட இதுலேருந்து ரெஃபரன்ஸ் போயிருக்கு. இப்போ அந்த கேஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். முன்பு இருந்த கேஸில் அந்த ஏப்ரல் மாதம் ஜட்ஜ்மெண்ட் அந்த கேஸில் துஷார் மேத்தா லேர்னட் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காருன்னா, மணி பில் since it is introduced with the approval of the governor cannot be sent back to the house for reconsideration. எப்போ சுப்ரீம் கோர்ட் அவரை கேள்வி கேட்டாங்க, அப்போ மணி பில்லுக்கு எப்படி அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியாது கவர்னர். ஏன்னா அது அவருடைய அப்ரூவலோட அவருடைய ரெக்கமெண்டேஷனோட தான் அந்த பில்லே இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரூவல்னு நான் சொல்கிறது ஃபைலில் அப்ரூவல். அதாவது நீங்கள் அப்ரூவலையும் ரெக்கமெண்டேஷனும் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஒரு சட்ட முன்வடிவிலையோ மசோதாவிலையோ ஒரு திருத்தங்களையோ இல்லை ஒரு மாற்றங்களையோ சில பரிந்துரைகளையோ கொடுக்க முடியும். ஆளுநருக்கு ஒரு மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கோ எந்த விதமான மாற்றங்கள் செய்வதற்கோ அதிகாரம் இல்லை அப்படின்றது உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகளை சொல்லியிருக்கு. இதில் ஹவுஸில் என்னுடைய ரெக்கமெண்டேஷனை, என்னுடைய கருத்துக்களை நீங்கள் படிங்க, பதிவு பண்ணுங்க, இந்த இதில் இந்த உட்பிரிவில் எனக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத எந்த இடத்துல கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு? அதாவது ஆளுநர் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாதுன்னு எங்கேயும் கிடையாது. அதாவது when he refers the bill back to the house for consideration,
நார்மல் பில்லை சொல்கிறேன், நான் மணி பில்லை பற்றி பேசலை. நார்மலாக ஒரு பில்லை ரீகன்சிடரேஷனுக்கு ஹவுஸுக்கு அனுப்பும்பொழுது அவர் கமெண்ட்ஸு இல்லைனா அவர் ரிமார்க்ஸு எல்லாரோட ஒப்பீனியனு வியூஸு போட்டு அவர் அனுப்புறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்குது நார்மல் பில்லை பொறுத்த வரைக்கும். மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குறுக்கீடு இருக்கு. அவர் கருத்து சொல்ல உரிமை எல்லா இடத்துல இருக்கு. எல்லா பில்லையும் அவருடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் அப்படின்றது போடலாம். கடந்த காலங்களில் பல சட்ட முன்வடிவில் அந்த கருத்துக்கள் போடாமலே அமைச்சிருக்காரு, போட்டும் அமைச்சிருக்காரு. ஆனால் அது சட்டமன்றத்தில் சொல்லுங்க, அவை குறிப்பில் ஏற்றுங்க அப்படின்றதுக்கடை சொல்றதுக்கான சட்டம் இருக்கா? இல்லை, ஆளுநர் வந்து ஹீ இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவரும் ஆளுநர் தான். ஸ்பீக்கர் வந்து தினசரியாக அந்த நடவடிக்கைகளை நடத்துகிறாரே தவிர ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஆளுநர் வந்து கவர்னர்ஸ் அட்ரஸ் வந்து ஏன் அசம்பிளியில் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து அவர் தன்னுடைய இருக்கையை வந்து ஆளுநருக்கு கொடுப்பார். அன்றைக்கி ஆளுநர் வந்து உரையாற்றுவார். ஸ்பீக்கர் வந்து அடுத்த அந்த நாற்காலியில் தான் உட்காந்துருப்பார். ஏன்னா ஆளுநர் இஸ் த ஹெட் ஆஃப் தி அசம்பிளி ஆல்சோ. அதனால் அந்த அசம்பிளின்றது வந்து எப்படின்னா ஓவரால் ஆஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அந்த விதத்தில் அவர் வராரு. ஆளுநர் இல்லாமலேயே பல சட்டமன்றம் தொடங்கியிருக்கு. சட்டமன்றத்துடைய முதல் கூட்டம் நடந்திருக்கு. அதாவது அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பழக்க வழக்கங்கள், நம்ம கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுறதை பற்றி நான் பேசுகிறேன். பழக்கங்கள் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த பழக்க வழக்கங்களை சரியாக தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் சில மாநிலங்களில் அது இல்லாமல் இருக்கலாம், அது வந்து அந்த பழக்கத்துலேருந்து அவங்க மீறி இருக்கலாம். ஆனாலும் இப்போது மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ஆளுநரால் திரும்பவும் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இது முதல் சுட்டு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பாலச்சந்திரன் சார். இல்லை, அது முடிச்சிடறேன். ஒரே ஒரு பாயிண்ட் அதில் அது ஒரே ஒரு லைன் சொல்லுங்கள் சார். ஆகவே ஆளுநர் என்ன நினைச்சிருக்கலாம் தான் நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஆளுநருக்காக வாதாட வரவில்லை என்பதை முதலிலேயே குறிப்பிட்டு விட்டேன். ஆளுநருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதையும் குறிப்பிட்டு விட்டேன். ஆனால் ஆளுநர் ஏன் சில கருத்துக்களுடன் சட்டமன்றத்திற்கு அனுப்பி இருக்கலாம் என்பது தான். அதுக்கு என்ன கருத்தாக இருக்க முடியும்னா, ஆளுநர் மற்றொரு காலத்தில், அதாவது அது சட்டம் வந்து முழு வடிவம் பெற்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும் பொழுது அப்பொழுது கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு ஆளுநருக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. கடந்த காலத்தில் எங்க கேள்வி வருது அப்படின்னா, கடந்த காலத்தில் ஆர்டிகல் 200 இன்டர்பிரேட் பண்ணி அவர் மேற்கொண்ட நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கு. சரி, இதை முதல் சுற்று கருத்து நம்ம அது பழைய ஜட்மெண்ட் பேசலாம்.